அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. எல்லாருமே சேலத்தோட காளிப்பட்டியோட முருகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தேர் மிட்டாயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது பழமை மாறாம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்வீட்டா இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு இனிப்பு வகைகளா இருக்கலாம். அது மாதிரி சேலம்னாவே காளிப்பட்டியில இந்த தேர் மிட்டாய் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிட்டாயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவையா இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மிட்டாய் எல்லாமே சேம் பாரம்பரியம் மாறாம ஒரே மாதிரி தான் செய்வாங்க. மிகவும் குறைந்த விலையில இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படி நான் சொல்றது, ஒரு 50 ரூபாய், ஒரு 20 ரூபாய், நீங்க 30 ரூபாய், ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க கேட்டா கூட அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு மிட்டாய் தான். பழனிக்கு எப்படி நம்ம பஞ்சாமிர்தத்தை சொல்றோமோ, திருப்பதிக்கு எப்படி நம்ம லட்டு சொல்றோமோ, அதே மாதிரி சேலம் காளிப்பட்டி முருகர் கோயில்னாவே இந்த தேர் மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லலாங்க. முக்கியமா சொல்லணும்னா இது எளிமையான மக்கள் சாப்பிடக்கூடிய, முருகன் சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு வகை சார்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களால முடிஞ்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க.